ராசியாதிபதிகிறார் சுக்கிரன் புதனுடன் 9வது பாவத்தில் இருக்கிறார். சகல சந்தோஷம் இருக்கும், லாபத்தை நல்லா பார்ப்பீர்கள். ஆனால் 7ஆம் பாவத்தில் செவ்வாய். திருமண வாழ்க்கையில் கோபம் செய்யக்கூடாது, கணவன் மனைவி விவாதம் செய்யக்கூடாது, வியாபாரத்தில் யார்கிட்ட எந்த பேச்சுவார்த்தை செய்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக பேச வேண்டும், அலைச்சல் செய்யக்கூடாது. அலைச்சல் செய்தால் விவாதங்கள் பெருசாகிவிடும். 6ஆம் பாவத்தில் சனி. விரோதிகள் குறைவார்கள், சத்துருகள் குறைவார்கள். 8ஆம் பாவத்தில் சூரியன். விரோதி இருந்தாலும் பிரச்சனைகள் குறையும். சூரியன் 8ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது முது தண்டில் சூடு வர்றது வாய்ப்புகள் உள்ளன. குரு பகவான் 10ஆம் பாவத்தில் வருகிறார். குரு பகவான் 10ஆம் பாவத்தில் வரும் பொழுது தொழில் ஸ்தானத்தில் சில தொல்லைகளை கொடுப்பார்கள், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சுமாரான காலம், ஆனால் நல்ல லாபம் உள்ள காலம் என்று சொல்லலாம். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் வேலைகள் அதிகமாக இருக்கும், உங்கள் விரோதிகள் உங்களை கெடுத்து விடலாம் என்று பார்ப்பார்கள். நீங்கள் விவசாயியாக இருந்தால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் யாருக்காவது ஆலோசனை கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருந்தீங்கன்னா உங்கள் ஆலோசனையை அவங்க நல்லா கேட்பாங்க. நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா வேலை அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும்.